ஹலோ மக்களே, ஜானகி இருக்கிறோம். செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாயாவுக்கும் வசுந்தராவோட பிளான் எல்லாமே தெரிய வருது. நம்ம மாயாவும் சீனுக்கிட்ட வந்து அன்னைக்கு வந்தக்கூடிய ஆளை பார்த்தா ஃப்ராட் ஆளு மாதிரி இருக்குது. அவங்கள கூப்பிட்டு அடித்து தம்சம் பண்ணி விசாரித்தோன்னா என்ன விஷயம்னு வெளி வரும்னு சொல்லி நம்ம தனா, மாயா, சீனு எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளை அடித்ததில் அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. வசுந்தரா மேடம் தான் இந்த மாதிரி செய்ய சொன்னாங்கன்னு சொன்னதுமே நம்ம மாயா வசுந்தராவை செம பிளான் பண்ணி அந்த இடத்துக்கே வர வைக்கிறாங்க. பெரியப்பா கிட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாது, எப்படி இருந்தாலும் அந்த சொத்து உன் கைக்கு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம மாயா செம அதிரடியாக வசுந்தராவுக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சீனுவும் மாயா கிட்ட நல்லபடியாக இந்த பணத்தை வச்சு உனக்கு ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மாயாவுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் வந்துட்டே இருக்கு. நம்ம சீனுவும் மாயா பார்த்த உடனே என்ன மாயா, ஏதோ ஒரு சந்தேகத்தில் இருந்த மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது மாயாவும் இல்லை சீனு, எனக்கு ஏதோ வந்தவங்க எல்லாம் சரியான ஆட்கள் மாதிரியே தெரியல, கூட்டு விவசாயின்னு சொல்லிட்டு ஏதோ ஏமாத்த பார்க்குறாங்களோ அப்படின்னு எனக்கு உள் மனசில் தோணிட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சீனுவும் என்ன மாயா திடீர்னு இப்படி சொல்லிட்டு இருக்க, எதை வச்சு இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்டோடனே மாயாவும் இல்லை, எனக்கு அவங்கள பார்த்தாலே ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பண்ணுற ஆட்கள் மாதிரி தெரியுது, ஏதோ ஒரு தப்பு நடக்குது, கண்டிப்பாக பெரியப்பாவை ஏதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டி விடணும்னு சொல்லிட்டு தான் யாராவது பிளான் பண்ணியிருப்பாங்களோ, அது மட்டும் இல்லாமல் அந்த வசுந்தரா ஏதாவது பிளான் பண்ணியிருப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அன்றைக்கி இந்த சொத்தை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லிட்டு போனா, அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமான்னு கேட்டபோது அந்த டைமில் யாருமே முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக உடனே எப்படி இவ்வளோ ரூபாவை அரேஞ்ச் பண்ணி நம்மக்கிட்ட அட்வான்ஸே 1,00,00,000 ரூபாய் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சொல்லும்போது சீனுவும் நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கு மாயா, எதுக்கும் அவங்கள கூப்பிட்டு விசாரித்தா நமக்கு என்னன்னு தெரியும். ஆமாம், கண்டிப்பாக இதை பற்றி ஏதாவது நம்ம விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனுவும் செம அதிரடியாக அந்த ஆளை பற்றி விசாரணையில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம தனாவும் அவங்கள பார்த்த உடனே என்ன மாயா எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது மாயாவும் தனா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்லை தனா, எனக்கு ஏதோ இதில் சந்தேகமாக இருக்குது, கண்டிப்பாக பெரியப்பா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாந்துடவே கூடாது, அந்த ஆட்களை பார்த்தா நம்பிக்கையான ஆட்கள் மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு சூழ்ச்சி இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரி மாயா, நானும் உனக்கூட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு நம்ம சீனு மாயா கூட சேர்ந்து அந்த ஆளை கண்டுபிடிச்சிடறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஆளை பிடிச்சி ஒரு குடோனுக்குள்ள அடித்து கெட்டி போடுறாங்க. அப்படியே வந்து என்ன உன்னை பார்த்தா எங்களுக்கு நம்பிக்கையே வரல, ஒழுங்காக உண்மையை சொல்லு, பெரியப்பா கிட்ட வந்த உடனே ரூபாவை கொடுத்த, உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆட்கள் மறைஞ்சிருந்து சூழ்ச்சி பண்ணுறாங்க, அது யாருன்னு ஒழுங்கு மரியாதை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இல்லை எதை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது, நான் தான் சொல்கிறேன்ல விவசாயம் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த நிலத்தை கேட்டேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சீனுவும் விடுற மாதிரி இல்லை, நீ சொல்கிறது எதுவுமே சரியா இல்லை, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அடிக்கவே தொடங்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பத்மா, பார்வதி எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. நல்லபடியாக நம்ம கையில் பணம் கிடச்சிட்டு, ஆனால் அந்த வசுந்தரா கிட்ட மட்டும் விற்றுருந்தாங்கன்னா இதுக்கோட அதிகமான பணம் கிடச்சிருக்கோம், நமக்கும் ரொம்பவே லாபமாக இருந்திருக்கும். இதையெல்லாம் நினச்சாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி கிட்ட பத்மா சொல்லும்போது பார்வதியும் ஆமாம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், அந்த வசுந்தரா கிட்ட மட்டும் இருந்திருந்துன்னா நேரத்துக்கு நமக்கு 2 மடங்கு லாபம் கிடைச்சிருக்கும், அதே மாதிரி நிறைய ரூபாய் வச்சு ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்மாவும் எப்படியாவது வீடு கட்டிட்டு தனியாக போயிடலான்னு சொல்லிட்டு பிளானை போட்டால் அன்னை கடைசி வரைக்கும் நம்மளை இந்த வீட்டிலே இருக்க வச்சிருவான் போல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாயா அடித்ததில் அவங்க உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நினச்சதே சரிதாம்மா, அந்த வசுந்தரா அம்மா தான் என்கிட்ட நடிக்க சொல்லி பணமும் தந்தாங்க, அதனால தான் ரகுராம் ஐயா கிட்ட வந்து அந்த சொத்தை வாங்கிட்டேன் அப்படி சொன்ன உடனே மாயா, சீனு எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இங்கே நடக்குது, நீ சந்தேகப்பட்டது அப்போ சரியாக தான் இருக்கு மாயா, நல்ல வேலை இப்போவே நமக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டு. அப்படி இருக்கும்போதே நம்ம தனாவும் பாத்தியா மாயா, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, கண்டிப்பாக இந்த வசுந்தரா கூட புவனேஸ்வரி ஏதாவது பிளான் போட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவும் தனா கிட்ட நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, புவனேஸ்வரி தான் ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து 2 பேரும் சேர்ந்த மாதிரி தான் நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி குழப்பம் வரணும்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் செய்திருப்பாங்க. இந்த வசுந்தராவை சும்மாவே விடக்கூடாது, அன்னைக்கு பெரியப்பா கிட்டே வந்து சவால் விட்டுட்டு போனா எவ்வளோ தைரியம் இருக்கணும் இவளுக்கெல்லாம், இனி நடக்க போகிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட ஒழுங்கு மரியாதை நீ அந்த வசுந்தரா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கே வர சொல்லு அப்படி சொன்னதான் அந்த ஆளும் பயப்படுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, நான் மேடமுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கன்னு சொன்னாலும் நம்ம மாயாவோட கட்டாயத்தினால அந்த ஆள் ஃபோன் பண்ணுறாங்க. அதே மாதிரி வசுந்தராவுக்கு குழப்பாயிடுது.
எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இவன் ஃபோன் பண்ணுறான், ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் சரி எதுக்கும் நேரடியாக பார்த்தா என்ன விஷயம்னு போறியோன்னு வசுந்தராவே நேரடியாக வராங்க. இதை கொஞ்சம் கூட வசுந்தரா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏற்கனவே அந்த ஆளை கெட்டி போட்டிருக்கிறத பார்த்த உடனே ஏய் என்ன தைரியம் இருக்கணும், எதுக்கு தேவையில்லாமல் இவங்களை கெட்டி போட்டிருக்க அப்படின்னு சொல்லும்போது மாயாவும் வசுந்தரா கிட்ட வந்து உன்னோட ஃப்ராடு தரத்தெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கிட்ட காட்டாத, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, நீ தானே எங்கள் பெரியப்பாவை ஏமாற்றி அந்த சொத்தை எழுதி வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த ஃப்ராடு வேலையை செய்தது, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணியிருப்ப, எங்கள் பெரியப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அப்புறமா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லும்போது வசுந்தராவை விடுற மாதிரி இல்லை, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் 2 மடங்கு லாபம் தரேன்னு வேற சொன்ன பிறகு நீங்கள் அதுக்கெல்லாம் கேட்கவே இல்லை, உங்கள் மேலே தப்ப வச்சுட்டு என்கிட்ட வந்து கேட்குறிய அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட நம்ம வசுந்தரா கேட்டவொடனே மாயாவும் எப்படி இருந்தாலும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகிறதில்ல, ஒழுங்கு மரியாதைட்டு பெரியப்பாட்ட வந்து மன்னிப்பு கேளு, அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்தை எழுதுறத நிறுத்திடுதோட அப்படின்னு சொல்லும்போது வசுந்தராவும் என்ன நீ விளையாடிட்டு இருக்கியா, அதுக்காகவா 1 கோடி ரூபாய் உங்கள் பெரியப்பா கிட்ட கொடுத்தேன், ஏற்கனவே ரகுராம் அந்த ரூபாவை வாங்கியாச்சு, இதுக்கு மேலே பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு தான் நஷ்டம், ஏற்கனவே எங்கள் கிட்டேருந்து அட்வான்ஸ் பண்ண மாட்டோம் ரூபாவையும் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்கள் மேலே தான் கேஸ் விழும் அப்படிங்கிற மாதிரி வசுந்தராவும் மாயாவை மிரட்டி பார்க்குறாங்க. மாயாவும் விடுற மாதிரி இல்லை, ஒழுங்காக இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை இப்போவே நிறுத்திடுன்னு சொல்லும்போது வசுந்தராவும் கண்டிப்பாக நான் நிறுத்த போகிறதில்ல, அந்த சொத்து என் கைக்கு தான் வரும்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரி வசுந்தரா கிட்ட வந்து என்ன எல்லாமே நல்லபடியாக நடக்குதில்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் சீக்கிரமாக முடிஞ்சிடும்ல அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம வசுந்தராவும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருந்த மாயா இருக்கால, அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு போல, நான் ஏதோ ரொம்பவே அசால்ட்டான விஷயம் எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சிடலான்னு பார்த்தா இடையில இந்த மாயா வேற ஏதோ தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே புவனேஸ்வரியும் மாயாவுக்கு தெரிஞ்சிட்டா அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த மாயா கண்டுபிடிச்சு கடைசி நேரத்தில் எல்லாத்தையுமே சொதப்பிடுவா அப்படின்னு சொன்ன உடனே வசுந்தராவும் இந்த வாட்டி என் கையிலேருந்து தப்பிக்கவே முடியாது, கண்டிப்பாக சொன்ன நேரத்தில் சொன்ன டேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்து தான் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படி சொன்ன உடனே நம்ம புவனேஸ்வரியும் நீங்கள் எல்லாம் அவளை லேசாட்டு நினைக்காதுங்க, கண்டிப்பாக மாயா இதை தடுத்து நிறுத்ததுக்கு பல வழிகளை ட்ரை பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட வசுந்தராவும் மாயாவா நானு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. அதே சமயத்தில் தனாவும் மாயா கிட்ட வந்து பேசாமல் அப்பா கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது மாயாவும் இல்லை தனா, பெரியப்பாவுக்கு மட்டும் இப்போ உண்மை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ரொம்பவே வருத்தப்படுவாங்க, அது வேற பெரியப்பா அந்த பணத்தை மொத்தமாக பிரித்து எல்லார்கிட்டையும் கொடுத்து வச்சுருக்காங்க, இந்த நேரத்தில் எல்லார்கிட்டையும் மறுபடியும் வாங்கணும்னு சொல்லிட்டா நம்ம ரகுராம் பெரியப்பாவுக்கு ரொம்பவே வருத்தம் ஆகிடும், நம்மளே இதை எப்படியாவது இந்த சொத்தை வேற ஆளுக்கு விற்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மாயாவும் செம அதிரடியாக ஒரு பிளானை போடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் சீனுவோ மாயா கிட்ட வந்து நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் நம்ம மட்டும் இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது மாயாவும் நீ எதுக்கும் கவலைப்படாத சீனு, கண்டிப்பாக இந்த சொத்து வசுந்தராவோட கையில் மட்டும் மாட்டவே கூடாது, ஆனால் அதே சமயத்தில் ரிஜிஸ்ட்ரேஷனும் சொன்னபடி நல்லபடியாக வேற ஒருத்தங்க கூட நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாயாவும் செம அதிரடியாக ஒரு பிளானை போடுறாங்களே சொல்லலாம்.